உங்களுக்கு டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நான் அந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் எப்படி போய் எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு பேச போகிறது அந்த டிசபிலிட்டி கிரெடிட் டேக்ஸ் கிரெடிட்டை வச்சு எப்படி நீங்கள் டேக்ஸ் கிரெடிட் பண்ண போகிறீங்கன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். ஸோ இதை எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் டாக்டர் கூட அப்ளை பண்ணி அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், அப்ரூவ் பண்ணி வந்த பிறகு அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் நோட்டீஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட இயர்லேருந்து குறிப்பிட்ட இயர் வரைக்கும் நீங்கள் வந்து டிசபிலிட்டி அப்ரூவ்டுன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 நீங்கள் 2030 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி அந்த லெட்டரில் சொல்லியிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்ன்றதும் அதில் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது. முக்கியமாக கிட்ஸாக இருந்தால் கிட்ஸுக்கு டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்ண்டா நிச்சயமாக ரெஸ்பிட் கேரும் வந்து அதில், அதாவது கேர் கிவர் பெனிஃபிட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். அல்லது பெரியாக்கள் என்றாலும் அவங்களுக்கு கேர் கிவர் தேவைன்னு சொன்னால் அந்த பெனிஃபிட்ஸையும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட உங்களுக்கு வந்திருக்கிற வருத்த நோய் அது சம்பந்தமான அதுக்கு தேவையான என்ன தேவை அதன் அடிப்படையில் தான் அதில் அந்த லெட்டரில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஆகவே இந்த லெட்டர் வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலியில் அதாவது ஒரு ஒரு பிள்ளைக்கு டிசபிலிட்டின்னு சொன்னால் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து அந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை வந்து கிளைம் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி அந்த டிசிஷன் எடுக்க வேணுமெண்டா, ஒரு பிள்ளைக்கு டிசபிலிட்டின்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் வந்து கூட டேக்ஸ் பே பண்ணியிருப்பார் என்றால் கூட மணி மேக் பண்ணியிருப்பார். ஸோ அந்த நபருக்கு நீங்கள் அந்த டேக்ஸ் கிரெடிட்டை வந்து கிளைம் பண்ணலாம். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி 20லேருந்து 30ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் எலிஜிபிள் டிசபிலிட்டி என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தால், நீங்கள் வந்து இப்போ வந்து 2026 இருக்கிறீங்க. அப்போ 2020, 21, 22, 23, 24, 25 இந்த வருடங்கள் 5 வருடங்களுக்கும் நீங்கள் வந்து பேக் டேட்டட், அதாவது 5 வருடத்துக்குரிய டேக்ஸை வந்து நீங்கள் டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை வந்து நீங்கள் எடுக்கலாம். அதை நீங்கள் என்ன செய்யலாமண்டா, உங்களோட அக்கௌண்டண்ட்டை உங்களுக்கு வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் நோட்டீஸை நீங்கள் சப்மிட் பண்ணி அவரை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண சொல்லலாம். இப்போ இங்கே நடக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுற நான் நிறைய பேர் நீங்கள் என்னோட வந்து பேசினேன். நீங்கள் பல பேர் சொல்லியிருந்தீங்க, என் அக்கௌண்டன்ட் வந்து இதில் இவ்வளவு அமௌண்ட் வந்து எனக்கு பெனிஃபிட் இருக்கிறதால அதில் ஒரு போர்ஷன் எனக்கு கேட்குற ஒரு பெர்சன்டேஜை வந்து சார்ஜ் பண்ணுறார். அதாவது ஒரு 20,000 வந்தால் $2,000 $4,000 வந்து கேட்குறாரு. அது வந்து இது வந்து உண்மையாக லீகல் இல்லை, சரியா? ஸோ இந்த டேக்ஸ் கிரெடிட்டில் அதில் ஒரு விஷயமே இல்லை. நீங்களே செய்யலாம் அக்கௌண்டண்ட்டை போகாமல். உங்களால் செய்ய முடியாட்டி நீங்கள் அக்கௌண்டண்ட்டை கேட்கலாம். நான் அதுக்கு அவங்களுக்கு ஒரு டைமுக்கு நீங்கள் உண்மையாகவே பே பண்ண வேணும். அது 2,000 3,000 இல்லை, நீங்கள் ஒரு $60 $100 பர் சப்மிஷனுக்கு பே பண்ணுறது வந்து ரீசனபிள். ஸோ 2,000 இந்த பெர்சன்டேஜ் வேணும் எடுக்கிற அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்குறது உண்மையாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்களே சப்மிட் பண்ணலாம். இங்கே ஒன்றும் மேஜிக் ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை, இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் அதையும் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆகவே கைஸ், ஏனெண்டா நான் இதை சொல்கிறேன்டா, இந்த டேக்ஸ் கிரெடிட் அமௌண்ட் வந்து யாருக்கு வருதுண்டா, இந்த டிசேபிளான அடல்ட்டோ கிட்ஸுக்கு வர்றது. இது வந்து அவங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் ஏற்படுற தேவைகளுக்கு பாவிக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் உங்களுக்கு தருகுது. ஸோ ஆகவே இதை நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி யாரும் எடுக்கிறதுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்காதீங்க, சரியா? அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த டேக்ஸ் கிரெடிட்டை நான் எப்படி இலகுவாக அப்ளை பண்ணலாம் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு பல பேருக்கு சிஆர்ஏ ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்குது. ஆன்லைன் அக்கௌண்ட் இல்லாட்டி நீங்கள் சிஆர்ஐக்கு கால் பண்ணினீங்கன்னா அவங்கள அதை எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறன்றதை சொல்லுவாங்க. நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஆன்லைனில் போய். தெரியாட்டி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறது. உள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட் மை டேக்ஸ் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்ன கேட்குமென்றால், என்ன அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் இருக்கிறோடைய உங்களுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இயரை செலக்ட் பண்ண சொல்லும். இயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவங்கள அசஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த கிரெடிட் வந்து நீங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. கிரெடிட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து
சில பேர் நீங்கள் எனக்கு சொல்லலாம், நான் வந்து ஓடிஎஸ்பியில் இருக்கேன், நான் டேக்ஸ் பே பண்ணுறேன் இல்லை, அதனால் எனக்கு வந்து இந்த டேக்ஸ் கிரெடிட்டில் ரிட்டர்ன் ஒன்றும் வர்றதுக்கு இல்லைன்னு சொல்லி, இப்படியாக ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் இருந்தால் நீங்கள் எடுக்கிற அந்த உங்களுக்கு உங்களோட ஸ்பவுஸ் வந்து மேபி அவர் இன்கம் டேக்ஸ் பே பண்ணினவராக இருக்கலாம், நீங்கள் அந்த டேக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் உங்களோட அடல்ட் கிட்ஸ், அதாவது வளர்ந்த பிள்ளைகள் வேலைக்கு போய் சம்பளம் எடுத்து டேக்ஸ் பே பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்களோட டேக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த டேக்ஸ் கிரெடிட் எடுத்து நீங்கள் இதை டிசபிலிட்டிக்கு பாவிக்கலாம். இதுவும் இல்லைன்னு சொன்னால் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர் லைக் பிரதர்ஸோ அல்லது உங்களோட ஃபேமிலியில் கூட இருக்கிற வேறு நபர். ஆனால் பட் நீங்கள் என்னண்டா நீங்கள் வேறு ஒருவரை யூஸ் பண்ணக்குள்ள, அதாவது ஸ்பவுஸை தவிர கிட்ஸ் அல்லது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாரையாவது நீங்கள் டேக்ஸ் கிரெடிட்டுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்றால் அந்த கிரெடிட்டை நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்றா நீங்கள் கட்டாயம் சிஆர்ஐக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணி போட்டு இந்த நம்பரை நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். டேக்ஸ் கிரெடிட் யாருக்கு வரும்னு சொன்னால் நீங்கள் யாரை யூஸ் பண்ணுறீங்க, ஸ்பவுஸ் அல்லது கிட்ஸ்ன்னு சொன்னால் கிட்ஸ், அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் வரும். ஸோ அவங்க உங்களுக்கு அதை தரக்கூடியவங்களாக இருக்க வேணும். அதையும் நீங்கள் மேக் ஷூர் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த டேக்ஸ் கிரெடிட்டை செய்ய வேணும். ஸோ இது நீங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, இந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குமென்னு பார்த்தீங்கன்னா 5,000 to 40,000 50,000 வரைக்குமே நீங்கள் கிரெடிட் எடுக்கலாம். அதாவது உங்களுக்கு முன்னால் பல ஆண்டுகள் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த ஆண்டுகளை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பாவிக்காமலே அங்கே சிஆர்ஐயில் இருந்து சிட் பண்ணி கொண்டு இருக்குது. நீங்கள் ஏன் இதை விட வேணும், நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி எடுங்க. இந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டில் இருக்கிற பெரிய ஒரு பெனிஃபிட்ஸே இது தான். ஸோ ஆகவே நிறைய பேர் நீங்கள் டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்க. நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டேன், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது வந்த பிறகு நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதோட இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள. அந்த பேக்டேட்டட் இயர் சில பேருக்கு இந்த வருஷமே அப்ரூவ் பண்ணால் நீங்கள் டேக்ஸ் கிரெடிட்டும் இந்த வருஷத்துலேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் பல பேருக்கு வந்து பழைய இயர்களும் வந்து அவங்க எப்போ உங்களோட வருத்தம் ஆரம்பிச்சதோ அதிலிருந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வருடங்களை நீங்கள் பாவிக்கிறீங்களா இருந்தால் இதோட நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது, கேர் கிவர் பெனிஃபிட். அந்த கேர் கிவர் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசேபிளாக இருக்கிற ஒரு பர்சனை டேக் கேர் பண்ணுறீங்க, அது கிட்ஸாக இருக்கலாம் அடல்ட்டாக இருக்கலாம்டா, அதுக்கு ஒரு டேக்ஸ் கிரெடிட்டும் இருக்குது, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேக்ஸ் கிரெடிட்டில் சப்மிட் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய லைன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசபிள் ஃபார் யுவர் ஸ்பவுஸ் ஓ காமன் லோ பார்ட்னர் என்று சொன்னால் லைன் 30300, மற்றது லைன் 30425. ஸோ டிபெண்டன்ட் கிட்ஸ் அப்படி என்று சொன்னால் 30400, அடுத்தது 30425. ஸோ இதுதான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இது பெரிய ஒரு அமௌண்ட், உங்களுக்கான அமௌண்ட் வந்து சிஆர்ஐயில் செட் பண்ணி கொண்டிருக்கு. லீகலாக நீங்கள் எலிஜிபிள் இதை எடுக்கிறதுக்கு. ஆகவே தான் இதை எடுங்க. உங்களுக்கு கைடன்ஸ் கூட வேணுமா இருந்தால் நீங்கள் அக்கௌண்டன்ட்டையும் கேளுங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டேக்ஸ் கிரெடிட் இருக்குன்னு அக்கௌண்டனுக்கு தெரியாது, நீங்கள் அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் நோட்டீஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டேக்ஸ் டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆகவே நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களால் முடியுமென்னா நீங்கள் ஆன்லைனில் போய் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அக்கௌண்டண்ட்டை கேளுங்க. இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வேணுமென்று சொன்னால் நீங்கள் எனக்கு டேக்ஸ் கிரெடிட் அண்டு காமெண்ட் பண்ணுங்கள், என் பக்கத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பி வைக்கலாம். இன்றைய நாள் நல்ல நாளாக